सिद्धि विनायक मूर्ति की जय, सद्गुरु अरुणगिरिनाथ स्वामी की जय, வெற்றி வேல் முருகனுக்கு ஹரஹரோஹரா. விக்னேஸ்வராய வரதாய சுரப்பிரியாய லம்போதராய கணநாதாய ஜெகத்விதாய நாகானனாய சுதிரத்ன விபூஷிதாய கௌரீசுதாய கணநாதாய நமோ நமஸ்தே. இல்லே எனும் மாயையில் இட்டனை நீ பொல்லேன் அறியாமை பொறுத்திலேயே மல்லே புரி பன்னிரு வாகுவில் என் சொல்லே புனையும் சுடர் வேலவனே. சொற்பொருள்: இல்லே எனும் மாயை, இல்லம் எனும் குடிவாழ்க்கை என்கின்ற சம்சார சாகரமாகி இந்த மாயை இட்டனை நீ என்னை இந்த மாயையில் பிறக்க வைத்தாய். பொல்லேன், அப்படிப்பட்டு இருந்தும் பொல்லாதவனாக இருக்கக்கூடிய பொல்லேன், அறியாமை நல்லவை தீவை புரிகின்ற என்ன என்பதை அறியாமல் இருக்கின்ற அறியாமை பொறுத்திலேயே என்னுடைய அறியாமையை நீ பொறுக்க மாட்டாயா? மல்லே புரி, மல்யுத்தம் புரிகின்ற பன்னிரு வாகுவில், உன்னுடைய 12 திருக்கரங்கள், உன்னுடைய பாகுக்கள், பாகு என்றால் பாகு, 12 திருக்கரங்கள், என் சொல் திருப்புகழ். நான் சொல்லுகின்ற சொல் என்ன? அருணகிரிநாதர் என் சொல் என்கின்றார். அவருடைய சொல்லாகிய திருப்புகழ் புனையும் மாலையாக கொண்ட சுடர் வேலவனே, ஞான சுடர் வேலவனே. இங்க சுடர் வேலவனே சொல்லுகின்ற அர்த்தம் ஞானத்துக்கு அதிபதியாக கூடிய ஞான வேல். அது தன்னுடைய அறிவை சுடராக வெளிவிடுகின்றது, சுடர்வேல். அதனால சுடர்வேல்ங்கிற வார்த்தையை இந்த பாட்டுல உபயோகித்தார். காரணம் என்னன்னா, அறிவினாலே, முருகன் கொடுத்த அறிவினாலே முருகனை அவர் திருப்புகழ் பாடி அவருக்கு மாலையை அணிவிக்கிறார். ஆகையினாலே ஞான சுடர்வேல், ஞானம் பெற்று தான் மட்டும் இல்லாமல் சூரியன் உலகெல்லாம் தன் கதிர்களை பரப்புவது போல தான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்று திருப்புகழின் பெருமையை உலகெல்லாம் பரப்பின ஞான வேல் போன்ற முருகப்பெருமானுடைய திருப்புகழ் என்பது இங்க முக்கியமான உள்ள இருக்கிற ரகசியம். இந்த வார்த்தைக்கெல்லாம் வெளிய ரகசியம் யாருமே சொல்ல முடியாது. திருப்புகழ்ல அருணகிரிநாதர் பண்ணியிருக்கிற கந்தர் அனுபூதிக்கு நிகர் எதுவுமே கிடையாதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. காரணம் என்னன்னா, அவர் மூளைக்கு ஏற்ற அளவிலே அது ஆழமாக உள்ளே சென்று பலவிதமான பொருட்களை வெளியில கொண்டு வரும். இல்லே எனும் மாயையில் இட்டனை நீன்னு சொன்ன இந்த மாயை, இது சம்சார மாயை. இல்லை அப்படின்னா ஒண்ணுமே இல்லாத பொருளை உண்மை பொருளை புரிஞ்சு கொள்ளணும்னு சொல்லுவாங்க. இல்லம் என்பது வீடு, இல்லத்தரசி என்பது வீடு மனையாள். ஆக இல்லையே எனும் மாயையில் என்றால் குடும்ப சம்சார சாகரத்திலே மாட்டிக்கொண்டிருக்கின்ற இந்த மாயையில் இருந்தும் பொல்லேன், உன்னுடைய திருப்புகழ் பாடாமல், உன் திருவடியை எண்ணாமல், உன்னை நினைக்காமல் வாழ்க்கையை அறியாமையா விட்டு வேண்டாத விஷயங்களிலே அறிவை செலுத்துகின்றேனே. இந்த அறியாமை பொறுத்திலே இதை கூட நீ பொறுத்துக்க மாட்டியா? மல்லே புரி பன்னிரு வாகுவில், மல்யுத்தம் புரிகின்ற முருகனுடைய 12 கரங்கள். எதுக்கு 12 கரங்கள் வச்சுருக்கான்னா, நமக்கு அனுகிரகம் பண்ணறதுக்கும் எல்லா தொல்லையும் எடுத்து வீசுவதற்காக, போரிலே அசுரர்களை எல்லாம் வெல்வதற்காக 12 கைகளை கொண்டு இருக்கின்றான் என்கிறதும் 12 வாகுவில் என் சொல்லே புனையும் சுடர் வேலவனே. என் சொல்லையும் நான் சொல்லுகின்ற என்னுடைய திருப்புகழையும் எழுத்துகின்ற சுடர் வேலவனேன்னு சொன்னார். இதுக்கு ஒரு திருப்புகழ இந்த இல்வாழ்க்கையை பத்தி, அந்த இல்வாழ்க்கை துன்பத்திலிருந்து எப்படி முருகா என்னை நீ காப்பாற்றுவாய்ங்கிறது இந்த பாட்டுக்கு ஏத்த ஒரு திருப்புகழ். குருந்திலேறும் கொண்டலில் வடிவினன் மருகோனே, குரங்கு உலாவும் குன்றுரை குரமகள் மணவாளா, பிரிந்த வேதம் தன் தமிழ் தெரி தரு புலவோனே, சிவந்த காலும் தண்டையும் அழகிய பெருமாளே. இருந்த வீடும் கொஞ்சிய சிறுவரும் உரு கேளும் இசைந்த ஊரும் பெண்டிரும் இளமையும் வளமையவும் விருந்த நாடும் குன்றமும் இதெல்லாம் நிலை என்று மகிழாதே. இது என்னைக்கு நிற்கும்னு இந்த மாயை பார்த்து ஏமாந்து போகாதே. மகிழாதே விலங்கு தீபம் கொண்டு உனை வழிபட அருள்வா. இந்த விலங்கு தீபம் என்கிறது ஞான சுடரொளி. இந்த ஞானத்தை உள்ளத்துல ஏற்றி, அந்த உள்ளத்துல ஞான விளக்கை ஏற்றினா உள்ள முருகன் ஆறுமுகனா உக்காந்துருக்கான். அந்த வெளிச்சத்துல அந்த முருகன் நமக்கு தெரிய வருவான் என்பது விலங்கு தீபம் கொண்டு உனை வழிபட அருள்வாயங்கிறார் அருணகிரிநாதர். நம்ம வாழ்க்கையில நடக்கின்ற தப்புகள் கெட்டதெல்லாம் இதெல்லாம் பொறுத்துக்கிறான் முருகன். எப்படின்னா,
உனதருளை இன்றி இங்கு ஒரு துணையும் இன்றி நின்று உழையும் ஒரு வஞ்சகன் பஞ்சபூத உடலது சுமந்து அலைந்து உலகு தோறும் வந்து வந்து உழலும் அது துன்பு கண்டு அன்புராக உன்மனம். இந்த செய்கின்ற நான் செய்கின்ற பொல்லாத்தனத்தை எல்லாம் பொறுத்துக்க மாட்டியா முருகா அப்படின்னு அருணகிரிநாதர் வேண்டிக்கிறார். இங்க மல்லேபுரி பன்னிரு வாக்குகள்ங்கிறதோட அழகு அருணகிரிநாதர் இந்த வார்த்தையில கொடுத்திருக்கிறார். இங்க உதர கமலத்தின் இடை இவர் கொடுத்த இவருடைய 12 தோள்களுக்கு முருகப்பெருமான் என்ன கொடுக்கிறாருன்னா, அருணகிரிநாதர் என்ன கொடுக்கிறாருன்னா, எனக்கு நீ நாக்குல கொடுத்தியப்பா அந்த வாக்காலே அதை மலர்களாக்கி மனமாக உனக்கு மாலையை பண்ணி அந்த மாலையை உனக்கு கழுத்துல போடுறேன் அப்படின்னு சொல்லி திருவண்ணாமலையில போட்டாராம். அந்த போட்டத்துக்கு சாத்தியமா இருக்கிற பாட்டு வேடிச்சி காவலன் வகுப்புங்கிற பாட்டுல சொல்லியிருக்காரு பாருங்க. உதர கமலத்தினிடை முதிய புவனத்திரையும் உகமுடியில் வைக்கும் உமையால் பெற்ற பாலகனும் உமை திரை பரப்பி வரு வெகு முக குலப்பழைய உதகமகள் பக்கவர் ஜோதி சடானனும் ஓகையோட கிருத்திகேயர் அறுவரும் எடுக்க அவர் ஒருவர் அவன் ஓரோர் புத்திரன் ஆனவனும் உதய ரவி வர்க்க நிக வனக்கிரண விருத்தம் விதம் உடைய சத பத்திரநவ பீடத்து வாழ்பவனும் உரை சரவணக்கடவுள் மடுவில் வளர் வஜ்ரதர் உடைய மத வேற்புலையை வேதித்த வீரியனும் உரை பெற வகுத்து அருணை நகரில் ஒரு பக்தன் இடு ஒளிவளர் திருப்புகழ் மதானி கிருபாகரன். திருப்புகழ் என்கின்ற நவரத்னமாகிய திருப்புகழ் கந்தரன் போதி கந்தரனார் கந்தரந்தாதி வேல்மயில் சேவல் விருத்தம் திரு எழுக்கூற்றிற்கை திருவகுப்புக்கள் என்கின்ற 9 நவரத்னத்தையும் ஒரு மாலையா பண்ணி அந்த மாலையை முருகப்பெருமானுக்கு திருவண்ணாமலையில கழுத்துல பதக்கமா போட்டாராம் அருணகிரிநாதர். அதுக்கு சாட்சியா இருக்கக்கூடிய இந்த பாடல் இது எதுக்குன்னா, இந்த 12 கரங்களுக்கும் முருகனுக்காக அந்த தோளில இருக்க இந்த மாலையை அருணகிரிநாதர் எடுத்து போடுகின்றார். அந்த தோல் மல்யுத்தம் புரிஞ்சுதான். எதுக்குன்னு கேட்டா, சூரபத்மாதிகளோட சண்டை போடும்போது இவங்க எல்லாம் மேகத்துக்குள்ள போய் அங்க இங்க ஒழிஞ்சுக்கிறாங்களாம். கோடி கோடி அக்ரோனியா கூட்டமா அசுரர்கள் குலம். இந்த அசுரர்கள் கும்பலை எல்லாம் அழிக்கிறதுக்கு முருகப்பெருமான் ஒத்தர் மயில் மேல ஏறி உட்கார்ந்து 12 கையோடு சண்டை போட்டாராம். அந்த 12 கைக்கு 12 ஆயிரம். அவர் அப்படி சண்டை போடும்போது எப்படி போட்டாராம், இந்த மேக கூட்டங்கள் மல்லர்கள் மறுபடை மான யானை மேல் வெள்ளி வேல் எரிவது போன்று மேகங்கள் தள்ளரும் தொழிபட தகர்ந்து தாய்கிரி புள்ளி வேன் கடகரி புரள போன்றவேன்னு யானையா மேக கூட்டம் வருதான். அந்த மேக கூட்டத்துக்குள்ள எல்லாம் இவங்க போய் ஒழிஞ்சிக்கிறாங்களாம். அது மரம்னா கீழே விழுந்து இந்த குரங்குகள்லாம் மரத்தை எடுத்து ராமாயணத்துல எப்படி யுத்தம் பண்ணித்தோ அதை போல இந்த மரங்களை எல்லாம் இந்த வேல் போய் தொலைக்கிறதா, முருகனுடைய சக்தி ஆயுதம் போய் தொலைக்கிறதா. இந்த முருகனுடைய கைகள் மலை போல இந்த மலையெல்லாம் இடிக்கிறதா. 8 திசையில இருக்க யானைகள் எல்லாம் குத்தி தள்ளி விடுறதா. 8 திசையிலிருந்து வருகின்ற பெரிய மலைப்பாம்புகள் போல எண் திசைகள், இந்த திசைகள் 8லையும் வருகின்ற நாகங்கள் 8ம் அந்த நாவலை தனிய மேகம் மென்னுவான்னு சொல்லுவாங்க. 8 திசைகள் நாகம் 8ம் 8 திசைகள் 8ம் நாவலை தனிய மேகம் மென்னுவான்னு சொல்லுவாங்க. அப்படி 8 திசையில வருகின்ற 8 பாம்புகளும் அஷ்டதி கஜங்களும் எல்லாத்தையும் முருகன் கையால குத்தி மல்யுத்தம் பண்றானா. எதிர்படு நெறிய தருண மரம், எதிர்படு நெறிய தரு அடு பெரிய கடாம் உமிழ்னா மதம் பொருந்திய யானைகள், கடாம் உமிழ் அந்த அந்த மத நீர் பொழுகி இந்த யானைகள், கடாம் உமிழ் நாக மேகம், நாகங்கள் 8 மேகம் இடிப்பட, இதெல்லாம் இடிப்பட மற்பொரு தின் சிலம்பு அடங்க, சிலம்புனா மலைகள், மற்போர் செய்தார், மல்யுத்தம் செய்தார், மற்பொரு தின் சிலம்பு அடங்க மோதி பிடிங்கின அப்படின்னு சொல்ற அருணகிரிநாதர். புய வகுப்புல அருணகிரிநாதர் முருகனுடைய 12 கரங்கள் செய்த லீலையெல்லாம் புய வகுப்புல பேசியிருக்கிறார். வெண்கலர் மரபின் ஐயருக்கு ஏந்தியது ஒரு கை, உக்கம் சேர்த்தியது ஒரு கை, நலம் பெரு குரங்கின் மிசை அசையது ஒரு கை, அங்குசம் கடாவ ஒரு கை, இருகை எக்கு எயிறு வலம் திருப்ப, ஒரு கை மார்பொடு விளங்க, ஒரு கை தாரோடு புரிய, பாடின் படுமணி இசைப்ப, கீழ்த்தி கீழ்விழில் தொடியோடு மீமிசை கொட்ப, நீநிறம் வானிறம் மகளிருக்கு வதுவை சூட்டன்னு 12 கரங்கள் இருந்ததா நக்கீரர் பேசுவார். அதே புய வகுப்புல அருணகிரிநாதர் வெண்கலர் மரபு அதே அருணகிரிநாதர் சொல்றார். இங்க புய வகுப்புல ரொம்ப அழகா விளக்கம் பண்ணியிருக்க அருணகிரிநாதர். வசைத்தவிர் ககன சரண மகாபிரத சீலசால வரவு நிச்சயத்திலே அஞ்சல் என வாழ்வித்து நின்றன்னு ஆரம்பிச்சாரு. எடுத்தாக்கா இன்னைக்கு பூரா சொல்லிட்டு இருக்கலாம் முடியாத பாட்டு, ரொம்ப அற்புதமான பாட்டு. அதுல முருகப்பெருமானுடைய திருவடியை நீ அசைவு கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லாம இருக்கக்கூடாது. முழுமையான நம்பிக்கையுடன் முருகனுடைய திருவடியை பணிஞ்சா அவனோட 12 கரங்கள் வந்து உனக்கு அருளை கொடுக்கும்.
நீ கொடுக்கின்ற உன் சொல் மாலை அவன் தோல் வாங்கிக்கும் அப்படிங்கிறதுக்காக அசைவர நினையும் அவர் பவ மகளவே மேல்வரு காலதூதரை உடையும். அப்படி அங்கும் இங்கும் எங்கும் ஓடத் துறந்தன அகிலமும் எனது செயல் அல்லது இளையனை யானன வீறு கூறி அறிவு மிகுத்தி எழும் ஐம்புலத்தை இயக்கி வீழத்தையும் இருந்தன. அன்னரெழு தோசம் உடுகுல முதிர உபோகம் எழுபாரும் அசலும் மிக்க பிளங்களும் குழுங்க ஆழித்தருந்தன. அடல் பரு நெடுதல் தலைமறு மடிய வல்லாரியன் வானையால் அரசு கொடுத்து அபயம் புகுந்து அண்டரூரை புகழ்ந்தன. அடவியல் விளைவு தளவலர் குளவு குறாமகிழ் கோரல் பாடல் அலிமுதல் கெச்சை அலங்கிருதம் செங்கடம்பு நேசித்து அணிந்தன. அரியதோர் தமிழ் கொடு உரிமையோடு அடித்தொழுதே கவி மாலையாக அடிமை தொடித்திடு புன் சொல் ஒன்று நிந்தியாமல் புனைந்தன. இவ்வளவு அழகா திருப்புகழ் பண்ணின அருணகிரிநாதர் தன்னுடைய வார்த்தையை புன் சொல்லுன்னு சொல்றார். அப்படின்னா அவருடைய மகிமையை பார்த்துங்கோ. முருகனே அருள் கொடுத்து வாக்கு கொடுத்து அருணகிரிநாதர் பண்ணின பாடல் திருப்புகள் எல்லாம் கேட்பதற்கு இன்பம். அதை மாறி வாரி மலர்களாக்கி மாலைகளா முருகப்பெருமான் கழுத்தல் போடுறார். இன்னைக்கும் திருப்புகழ் மலர்களை முருகப்பெருமான் அன்போடு வாங்கிக்கிறாராம். நாவேந்திரருக்கே இன்பம் நல்கும் பூவேந்தி கண்டு பணிவார்த்தம் காசு பறிக்கும் செட்டின்னு முருகப்பெருமான சொல்றாங்க. அவர் நீ கொடுக்கிற மாலையை ஏத்துக்கல, உன் புகழ் மாலையை திருப்புகழ் மாலையை தான் ஏத்துக்கிறார முருகப்பெருமான். அப்படிப்பட்ட சிறப்பான பாடல் இங்க பார்க்கலாம். இல்லே எனும் மாயையில் இட்டனை நீ பொல்லேன் அறியாமை ஒரு கிளையே மல்லே புரி பன்னிருவாகுவியல் சொல்லே முனையும் சுடர்வேலவனே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. என் செயலே விரும்பி உளம் நினையாமல் அவமாயை கொண்டு உலகில் விருதா அடைந்து உழலும் அடியேனை அஞ்சேன் 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 என வரவேணும் முருகா. அறிவு ஆகமும் பெருக இடரானதும் தொலைய அருஞான இன்பம் அது புரிவாயே. உனது பாத பங்கயம் முற்றிட உட்கொண்டு ஓதுகின்ற திருப்புகளை நித்தம் நித்தம் பாட அன்பது புரிவாயே முருகா. நித்தம் நித்தம் பாட அன்பது புரிவாயே முருகா. கலிகூர என்றனுக்கு மயிலேறி வந்து முக்தி கதியேற அன்பு வைத்து உன் அருள் தாராய். மயிலும் மாடி நீயும் மாடி வரவேணும் முருகா சரணம் முருகா சரணம் முருகா சரணம் முருகா சரணம்.